Hi friends, welcome to day 1 weight loss challenge. ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வந்துட்டு என் வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. மேபி நானே வெயிட் செக் பண்ணனால அப்படி தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. ஸோ 92.3 இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரிங்க்காக வந்துட்டு நான் வந்துட்டு மார்னிங் ஒரு மெட்டபாலிசம் ட்ரிங்க் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அது நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு அது கொஞ்சம் நான் குடிக்கிற அளவுக்கு லூக் வார்ம் அந்த வார்ம் வாட்டர் நான் கன்சிஸ்டன்சி நான் குடிக்கிற அளவுக்கு வச்சுருந்து அதை நான் குடிச்சிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரிங்க். அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓவர் நைட் ஓட்ஸ். நேற்று நைட்டே வந்துட்டு ஓட்ஸ் நான் ஊற வச்சிட்டேன். அதில் கொஞ்சம் சீட்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட்டேன். ஸோ மிட் மார்னிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஹாஃப் கார்ன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு லன்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுரக்காய் கூட்டு, 2 முட்டை, கொஞ்சோண்டு வெஜிடபிள் பிரியாணி அண்ட் தென் வந்து ஆரஞ்சஸ். இதுதான் என்னோடய லன்ச்சு. நிறையா இருக்குதுன்னு பார்க்காதீங்க, எல்லாமே வந்துட்டு நான் இது பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 6 o'clock வாக்கில் வந்துட்டு 2 சத்து மாவு உருண்டை. நைட்டு டின்னருக்கு என்னோடய வெயிட் லாஸ் பவுடர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், கஞ்சி பவுடர். ஸோ அதில் வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்துட்டு நானே ஒன்று மேக் பண்ணி ஸோ அதுதான் நைட்டு டின்னருக்கு வந்துட்டு குடித்தேன். ஸோ தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மட்டும் அந்த பவுடர் நான் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுட்டேன். அதனால் ரொம்ப நேரம் கொதிச்சது. நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஆஸ் அ ஃபீடிங் மாமா நான் வந்துட்டு என்னோடய ஃபுட் எதையுமே நான் கட் பண்ணலை. ஸோ நான் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நிறையா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் எதுவுமே வந்துட்டு ஆயில் ஃபுட்டோ பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு இதாக, ஏன்னா எனக்கு வந்துட்டு மில்க் சப்ளை வேணுங்கிறதுக்காக ஹெல்த்தியான வேலை தான் என்னோடய டயட் போயிருக்கு. அதே மாதிரி நான் எந்த ஃபுட்டுமே கட் பண்ணலை. ஸோ கஞ்சி வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கஞ்சி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய டே 1 ஃபுட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என் கூட சேர்ந்து சேலஞ்சில் இருக்கீங்க, டயட் யாராச்சும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.